நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு கையும் காலும் வராத ஒருத்தரை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அவரை ஒரே நிமிஷத்தில் மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்காம ஒருத்தர் என் கண்ணு முன்னாடியே திடீர்னு நடக்க வச்சாருங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிருச்சு. என்னடா அது இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்ணு முன்னாடி நடந்த இந்த அதிசயத்தை பார்த்து நான் ரொம்பவே மிரண்டேன். இவரை பார்க்கறதுக்காக டெய்லி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. அத்தனை கார்கள் இருக்குது, பைக் இருக்குது, ஆட்டோ இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்க. வந்தவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் இது எங்க இருக்குங்கிறதையும் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயக்குடிக்கு பக்கத்துல நோக்குவர்மம் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு உடனடியாக அவங்கள குணப்படுத்துறாங்க, அதுவும் இலவசமா அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. அப்படியா, அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா உடனே போய் பார்க்கணுமே அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன். கார் மேல கார் வந்துகிட்டே இருக்குங்க. பாருங்க, எக்கச்சக்கமான காரு. இப்போ கூட ஒரு கார்ல வந்திருக்காங்க. இங்க பாருங்க, எக்கச்சக்கமான காரு, கிரௌட பாருங்க. நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே தன் உடல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால வந்திருக்காங்களே, இதெல்லாம் இங்க வந்ததுக்கு பிறகு உடனே குணமாகுது அப்படின்னு சொன்னாங்க. இங்க வர்றவங்க எல்லாமே குணமாயிருக்காங்களா, அப்படி ஆனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த உட்காந்துருக்க அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, வாங்க என்னன்னு கேட்போம். உடம்பு சரியில்லை, இங்க போனா தேவையில்லை சொன்னாங்க. அதுக்காண்டி வந்தோம். ஓகே ஓகே ஓகே. அம்மாவுக்கு என்ன பண்ணுது? பின்னாடி அடைக்குது, தண்ணி குடிச்சாலும் வாங்க. இப்ப வந்ததுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு தான் வந்தீங்களா? ஒரு மாசம் சாப்பிட்டு இன்னைக்கு வந்த ஒரே நாள்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கமுதியில இருந்து முத்துமாணிக்கம் அப்படிங்கிறவரு இன்னைக்கு வந்திருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு கடந்த ஒரு மாசத்துக்கு மேலாக சாப்பிட்டே நாளாச்சா. வந்த உடனே அந்த அம்மாவை சொல்ற கேள்விப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கு குணமாயிருக்கு, இன்னைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு. இது ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்க எந்த ஊரு? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். இங்க எவ்வளவு நாளாச்சு எப்போ வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? 1.5 மாசம் ஆயிடுச்சு. ஓகே, எதுக்காக வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு? வாதம். ஓகே. நடக்க முடியாம வந்தேன். கால் கை நல்லா ஆயிடுச்சு, கை மட்டும் வேலை ஆயிடுச்சு. கால் சரியாயிடுச்சு. கால்லாம் ரெடி. எங்க எந்திரிச்சு நடங்க பாப்போம். இப்போ நடக்க நல்ல பொறுமையா பொறுமையா. சுத்தமா கால் நடக்க இங்க வந்த பிறகு நடந்துருக்கு. கால் வலின்னு வந்தேன். அப்புறம் கால் வலி நல்லா கொஞ்சம் கேட்டுக்கிடுச்சு. நான் 3 நாள் ரொம்ப நாளாக வரல. ஆனா வந்த உடனே அந்த 3 நாளே கால் வலி குணமாயிருச்சு. சரி. அப்புறம் இப்போ என் மகளை கூப்பிட்டு வந்தேன். அவளுக்கு குழந்தை இல்லை, 1 வருஷமா. அது கருப்பை பையில கட்டியிருக்குனாங்க. 5 வருஷமா மாத்திரை போட்டான், அது கேட்கவே இல்லை. அது இப்போ இங்கே வந்தால் சரியாகுன்னு சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் பரியிலம்மா வலிக்கல அப்படின்னா 1 மாதம் வர சொல்லியிருக்காங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டி கரைஞ்சிருந்தாங்க. அதான் வரேன். கால் வலி வாதம்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டேன். அது ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டோம், ஒன்றும் கேட்கல. அதோட இங்கே ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கே வந்துருந்துட்டாங்க. அவங்க வரவங்க நாங்கள் வந்தோம். என்ன இப்படி நாங்களும் ஊசி மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் மார்புக்கட்டையில் போய் பார்த்தோம். வாதத்துக்குள்ளே கால் வலிக்குன்னு போய் ஊசி போட்டோம். முதல்ல அதில் ஒன்றும் கேட்கல. ஊசி போடுறது 4 நாளைக்கு கேட்கும். 4 நாளைக்கு அந்த வலி வந்துடும். அப்புறம் நடக்க முடியாமல் வீட்டில் கட்டில் தான் படுத்து கிடக்கும். அதோட கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கையில் தோலில் போட்டுட்டு கூட்டிகிட்டு இங்கே சேர்த்தாங்க. இல்லை ஆட்டோவில் தான் கொண்டு வருவாங்க, ஆட்டோவில் தான் கொண்டு இறக்குவாங்க. இப்போ கொஞ்சம் சரியாயிரும். வண்டி அங்கேருந்து நடந்தே வந்தீங்க? எந்த மருந்து மாத்திரையும் போடல, எதுவுமே பண்ணல. காப்பி கடுங்காப்பி தான். பால், கருவாடு, மீன், கறி எதுவும் கருவாடான்னு சொல்லிடுவாரு. அதே மாதிரி இருந்தேன். அவர் சொன்னதுபடியே கட்டுப்பாடாக நின்றுக்கிட்டோம். வருகின்ற நோயாளிகளுக்காக அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து அவங்களுக்கு அதாவது நோக்கோர் மூலமாகவும் தொடுவோர் மூலமாகவும் அவங்களோட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய இவர் தான் அழகு துரைசிங்கம். இவர் யார், இவர் ஏன் இதை பண்ணுறாரு, இவர் என்ன தான் பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுனால அவங்களுக்கு குணமாகுது அப்படிங்கிறதையும் இவர் யாருங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். இது ஆசிரமம் சுவாமிஜி அழகு துரைசிங்கம் சொல்லிட்டு பண்டைய கால வைத்திய முறைப்படி நடத்துகிறாங்க. நோக்குவர்மம் தான் அது முழுக்க எந்த ஒரு மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு வித வைத்தியம், பண்டைய காலத்தில் உள்ள வைத்திய முறையை பின்பற்றி பண்ணுவார், ஹீலிங் பண்ணுவார். அந்த ஹீலிங்கில் மக்களுக்கு வர வியாதிலாம் குணமாகுது. குணமாகி நிறையா பேர் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 300 பேர் குறையாமல் வருவாங்க. யார்கிட்டையுமே ஒரு பிரச்சனை கூட எதுவுமே வாங்குறதில்ல. முழுக்க இலவச ட்ரீட்மெண்ட்டு தான். அதேமாதிரி வர்ற மக்களுக்கு அன்னதானங்கள் இப்போ வர்றதுக்கு இலவச உணவு கொடுத்துறது. வேறு டொனேஷன் எதுவுமே இது ஒரு
சிறு பணம் ஒரு பணம் கூட 10 ரூபா யார்ட்டையும் கை நீட்டி வாங்குங்கிறது நாங்கள் வாங்க மாட்டோம், நிர்வாகத்தில் வாங்க மாட்டோம். பாலகிருஷ்ணன் என் பேர், கடலாடி, அரசு பதிவு பெற்ற பிளம்பர் தான். வெயில் அலைஞ்சதுனால தலைவலி ஓவராக இருந்ததுனால தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டு அப்படியே அல்சர் ஆகி நுரையீரலில் நீர் கட்டி மாதிரி அது என்ன சொல்லிட்டாங்க டாக்டரு, புற்றுநோயுடைய அறிகுறின்ட்டாங்க தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில். அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டா கொரோனா டயத்தில் ரொம்ப வயிறு ஊத்தமாகி பார்க்க முடியல. அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வீட்டை தூக்கி போட்டாங்க. அதோட சாமி ஊருக்கு வந்தவர் நிறைய நோக்கு வருமாங்கிற முறையில் நோய் அகட்டினார். ஒரு 4 மாதத்துலேயே எல்லா நோயும் ஒன்றொன்னா அடித்து நுரையில் கிளீன் பண்ணி இப்போ எந்த நோய் இல்லாமல் பெரிய ஆசிரமத்துக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வரக்கூடியவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ சாப்பாடு, அதுவும் சிறுதானிய உணவுகளா, சிறுதானிய உணவுகளை கொண்டு இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்காரு. பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பாருங்கள், எல்லாருக்கும் சாப்பாடு. இங்கே சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கவர் கூட ஏதோ அவரை வரும்போது கம்பவுண்டி தான் வந்தேன். இப்போ கம்பு இல்லாமல் நடக்கிறேன், இங்கே சமைக்கிறேன். ஸ்டோக் அடிச்சு கைங்கால் வழங்காமல் போச்சு. வரும்போது நான் இங்கே வரும்போது கம்பவுண்டி நடக்க முடியாமல் தான் வந்தேன். இப்போ கம்பு இல்லாமல் நடக்கிறேன், சமைக்கிறேன். ஐயா என்னதான் உங்களுக்கு பண்ணாரு? எல்லாம் நோக்கு வருமம் தான். ஓகே, சின்னூர் நோக்கு வருமம் தான். நான் மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஒரு சாமி சொல்கிறத கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி நடக்கிறேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னே இது கூட என்னால் பண்ண முடியாமல் இருந்தேன், ரொம்ப பார்க்க முடியாமல். இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் சமைக்க கூடவும் போய்கிட்டு வெளியே நடந்து போங்க பார்ப்போம். என் பேர் ஆதி. ஆதி, எந்த ஊர்? ஊர் அருணாய். ஓகே, என்ன நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்களா இல்லை சேவை பார்க்குறீங்களா? சேவை. எதனால்? உடம்பு முடியல, அது மாதிரி பார்க்க வந்து சாமிங்க. இது முன்னாடி 3 தடவை வந்திருக்கேன், முன்னாடியோட பெற்றா இருந்துச்சு. குணமானதுனால மறுபடியும் இங்கே வரீங்களா? ஓகே, அப்படி என்ன பண்ணுறாரு அவர்? நோக்கு வருமா கலையில் ஒரு இது பண்ணுறாரு. அது பண்ணுறது நல்லா இருக்கு. நம்ம முன்னாடி கூட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. அதனால தான் இங்கே என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? எனக்கு தலையில் கொஞ்சம் ப்ராப்ளம், அது கொஞ்சம் தேவை. வாரத்தில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ஆசிரமத்தில் ஹீலிங் கொடுக்கப்படுது. நோக்கோர்மம் மூலமாக அவர் நோய்களை குணப்படுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் நானும் போயிருந்தேன். இந்த 4:30 to 6 ராவுகாலன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கடற்கரைக்கு போய் கடலில் குளிச்சுட்டு அதற்கு பிறகு அங்கே உள்ள சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வில்வ மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொன்று தலை விருச்சம் சொல்லுவாங்கள்ல, அந்த மரத்தை கட்டி பிடிச்சி ஏதோ பூஜை பண்ணாரு. அதற்கு பிறகு தன்னுடைய ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட நியர்பை 1 மணி நேரத்துக்கு மேலாக தனியாக ஒரு பூஜை பண்ணுறாரு. அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஹீலிங் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பயங்கர க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துக்குன்னு தனியாக எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் பயங்கர கூட்டமே வந்துருச்சு. அப்போ இந்த ராவுகால பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு உள்ள 1 by 1 போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்கள்லேருந்தும் எங்கெல்லாம் வர முடியுமோ அங்கே அதெல்லாம் வந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்க எல்லாருமே குணமாயிட்டு போகிறதுனால அவங்க எல்லாத்தையுமே கேட்கும்போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஆமாங்க, நான் வந்தேன், இந்த ப்ராப்ளத்தில் நான் வந்தேன், இப்போ நான் மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்கிறதில்ல, இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதிகளிலேருந்து இந்த வயதானவங்க, முடியாதவங்கலாம் நிறைய பேர் அங்கே ஏற்கனவே முன்னாடியே வந்திருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சில பேர் படுத்து கிடந்தாங்க. அவங்கள்ட்டலாம் போய் என்ன காரணம், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான காரணம் சொன்னாங்க. குணமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இந்த பாப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு இருந்தது தான் 4 வருஷமா. இப்போ இங்கே எவ்வளோ நாள் வந்து? இப்போ 1 வாரம் பண்ணோம். 1 வாரம் வந்துருக்காங்களா? 10 நாள் ஆகுது. 10 நாளில் இந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வர்றதில்ல, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப இப்போ இங்கே நானும் ராம்நாடு இங்கே ஆஃபீஸில் எல்லாரும் வச்சுன்னு பார்த்து ஒரு 10 இடத்துல கழிச்சு நிற்கலை. இந்த பொண்ணுக்கு தொடர்ந்து ஃபிட்ஸ் வருமா, ஒரு நாளைக்கு 6 முறை வருமா. எங்கெங்கேயோ கொண்டு போய் பார்த்தாங்களா, முடியலையா. கடைசியாக இங்கே வந்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா 6 முறையிலேருந்து அது 1 முறையாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அந்த பொண்ணு பயங்கர சந்தோஷமாக பேசினாங்க. அது இல்லாமல் மற்றவங்களையும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. உடம்புக்கு முடியாதவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. நம்மளுக்காண்டி சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படி முடியாத பாருங்கள். நாங்கள் இருக்கும்போது ஒரு காரில் ஒருத்தர் கூட்டு வந்தாங்க. என்னென்னு கேட்கும்போது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க ஐயா பார்க்குறதுக்காக. இப்போ நேரடியாகவே என்ன நடக்குதுங்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். இவர் நாமக்கலை சேர்ந்தவரான். இப்போ அங்கேருந்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க காரில். இவருக்கு ஒரு காலும் ஒரு கையும் வாதத்தின் காரணமாக செயல்படாமல் போச்சு. அதனால் நடக்கவே முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்கள கூட்டு வந்தவங்களும் சொன்னாங்க. நாமக்கல். ஐயா உங்கள் பேர்? ஜெயக்குமார். ஓகே, எவ்வளோ வருஷமா இந்த மாதிரி ப்ராப்ளம்? 5 மாதமாக இருக்கும். இப்போ 5 மாதமாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நடக்க முடியாமல். எதனால் இப்படி வந்துச்சு உங்களுக்கு? கீழே விழுந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. இவருக்கு ஹீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வெளியில் போய் அப்படியே சூரியனை நோக்கி ஏதோ செய்தார். அப்புறம் திரும்ப வந்துட்டு தான் அவருக்கு
அவருக்கான ஹீலிங் ப்ராசஸே ஆரம்பித்தார். இங்கே என்ன தான் நடக்க போகுது, இவர் நடக்க வைப்பாங்களா என்ன அப்படின்னு பார்க்கலாமே அப்படிங்கிறக்காக கண்டினியூஸாக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு முழுவதுமாகவே எடுத்தேன். பாருங்கள். உண்மையாகவே இது உங்களுக்கு சேஞ்சஸாக தெரியுதா, வித்தியாசமாக இருக்குதா? இப்போ நீங்கள் வந்தீங்க, வரும்போது தூக்கிட்டு வர மாதிரி வந்தாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு 10 அடி நடந்து போயிட்டு வந்துட்டீங்க, தனியாக நடந்தீங்க யாரும் தொடாமல். இது உங்களுக்கு சேஞ்சஸாக தெரியுதா, வித்தியாசமாக இருக்குதா? இது உங்களுக்கே அற்புதமாக தெரியுது. திரும்பி போகையில் அவரே படியிறங்கி போனார். அது எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது. இப்படியெல்லாம் ஒரே நாளில் பண்ண முடியுமா அப்படின்னு. இந்த அழகு துரைசிங்கம் அப்படிங்கிறவர் யார், இவருக்கு எப்படி இந்த சக்தி வந்தது, இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து சாதாரணமான விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்களுடைய தாத்தா முன்னோர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்களோட அருளோட நாட்டு மருத்துவம் மூலமாக வந்து நாய்க்கடி மற்ற விஷக்கடிகளுக்கு அண்டு வந்து சின்ன சின்ன வியாதிகளுக்கு வந்து இவங்கெல்லாம் மருத்துவம் செய்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு நாட்டமே இல்லாமல் இருந்துட்டு இருந்தாராம். அதற்கு பிறகு கான்ட்ராக்டராக பணி செய்துட்டு இருந்திருக்காரு. அது விஷயமா கேரளாவுக்கு போயிருக்காரு. கேரளாவுக்கு போன இடத்துல வர்மக்கலை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அங்கே வந்து வர்மக்கலை ஆசிரியர் வரை பார்த்ததுக்கு பிறகு இவருக்கு தன்னிடமுள்ள எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன சொன்னாராம், நீ வந்து மக்களுக்கானவர், நீங்கள் வந்து போய் மக்களுக்கு சேவை பண்ண போங்க, போய் பயனுள்ளதாக ஆக்குங்க அப்படின்னாராம். இந்த வர்மக்கலையில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போருக்கு போனவங்களுக்கு அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு காயம் ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த காயத்துலேருந்து அவங்க வலியை குணப்படுத்துவதற்காக இந்த வர்மக்கலை பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் இந்த கலையை வச்சு எப்படி அடுத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் வர்மக்கலையில் சில குறிப்பிட்ட இடங்களில் அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த உடல் உறுப்பு செயல் வந்து போய் பார்த்தீங்களா, அதே போல் வர்மத்தை கொண்டு மறுபடியும் வந்து அந்த உடல் உறுப்பை செயல்படுத்த முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அதை சரியாக கற்றுக்கிட்டா இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க முன்னோர்களோட வழியில் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மந்திரங்கள் மற்றும் வந்து வர்மக்கலை கற்றுக்கிட்டார்ல, அதன் மூலமாக ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறக்காக சொந்த ஊருக்கே வராரு. வந்ததுக்கு பிறகு ஒரு ஆசிரமும் அறக்கட்டளையும் சேர்த்து ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே வந்து சுற்றி வரக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் 1-2 பேர் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் வந்து கூப்பிட்டு வச்சு தானாகவே வந்து அவங்க வியாதிகளை குணப்படுத்தியிருக்காரு. அது அப்படியே பரவ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100கணக்கான 1000கணக்கான பேர் அப்படிங்கிறவங்க இவருடைய ஆசிரமத்துக்கு வர்றாங்க. வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே நாங்கள் வந்து ஒரு நொங்கு கடைக்கு போனோம். அங்கே நொங்கு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கல அங்கே உள்ள வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவரை பற்றி சொன்னார். அதையும் கேளுங்க. இவர் எந்த மருந்துமே கொடுக்காம 24 மணி போதையில் உள்ளால வந்து குணப்படுத்துகிறாரு. அதை நான் பார்த்துருக்கேன். மூட்டு வலி நடக்க முடியாதவங்கள வந்து கால் வளைஞ்சவங்கள கூட குணப்படுத்துகிறத நான் பார்த்துருக்கேன். தன்மையான ஆள், மனம் நோகாமல் எவ்வளோ நேரம் வேண்டாலும் தன்னுடைய குறைகளை சொல்லலாம். அவர்னால முடிகிறத செய்கிறாரு. நல்லா சிறப்பாக இருக்குன்னு வர்றவங்க யாருமே குறை சொல்லலை. எதுக்குமே பணம் வாங்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்து இந்த காலத்துலேயும் பண்ண முடியுமானா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால் குணமடைஞ்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்லும்போது கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. பேர் சொர்ணவேல் பாண்டியன், தூத்துக்குடி போர்ட் ஃபயர் சர்வீஸ் டிரைவர். சரி, நீங்கள் ஸ்டாஃபாக இருப்பீங்க போல இருக்கு, இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? டோக்கன்ல மாதிரி வர்றவங்களுக்கு செய்கிறவங்க தான் ஸ்டாஃப்ல யாரும் இல்லை. ஓகே, ஒரு நாளுக்கு ஒரு நோய் தீர்ந்துருக்கு சார். ஓகே, எனக்குலாம் வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்கு 3 நடப்பு. இது சக்கரை சத்து, உப்பு சத்து எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இப்போ வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு மாத்திரை மருந்து சாப்பிட்றதுல இப்போ என்ன குணமாகிடுது. அப்படி கால் கையெல்லாம் ரொம்ப கனமாகி நடக்க முடியாமல் அந்த காலில் அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எல்லாருமே இங்கே வந்து நோய் குணமானவனே இங்கே தொண்டு செய்யறதுக்காக வர்றேன் சார். என்ன ப்ராப்ளம் சொன்னீங்க உங்களுக்கு? L4. இங்கேருந்து பிளட் சர்க்குலேஷன் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கால் செருப்பு போட்ட மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். கேரளா போய் பார்த்தேன்,
அங்கெல்லாம் பார்த்தேன். வெளியூரில் போயெல்லாம் 2 மாதம் தங்கிலாம் இருந்தெல்லாம் பார்த்தேன். ஆனால் இனிமேல் வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருந்தேன். அப்போ தான் இதை கேள்விப்பட்டு வந்தேன். வந்த அன்னைக்கு கீழே படுங்க அப்படின்னு எழுதிக்க அப்படின்னா எந்திரிப்பீங்க இல்லை சொன்னாங்களே எந்திரிப்பீங்க அப்படின்னு உட்காந்து எந்திரிச்சிட்டேன். இதில் தான் படுத்துக்கிட்டாங்க. இப்போ நைட்டில் கீழே தரையில் தான் படுத்துருப்பேன். என்ன அப்படி ஒரு அதிசயம் இது. உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் செய்கிறாங்க. அதில் ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ கண்ணீரோடு தான் வந்தேன். அப்போ என்னால் பேச முடியல. இங்கே நிறைய பேர் நான் பார்த்தேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வியாதியோடு இங்கே வந்தோம், இப்போ குணமாயிடுச்சு, அதனால நான் இங்கேயே வந்து என்னுடைய சேவை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு தொட்டுக்க இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் ஈவினிங்க்கு தனியாக அங்கே சமையல் நடந்துகிட்டு இருக்குது. சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இங்கே பிரசாதம் மாதிரி பார்த்திங்கன்னா பாயசம் அண்ட் சுண்டல் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பொங்கல் மாதிரி வச்சுருக்காங்க. அது எல்லாமே சிறுதானிய உணவுகள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராமநாதபுரத்துலேருந்து அப்படி வந்து ஈசிஆரில் சாயல்குடி போகிற பாதையில் வந்துட்டோம்னா சாயல்குடி, திருச்செந்தூர் இதெல்லாம் இந்த ரோட்டில் தான் போகக்கூடிய ஈசிஆர் ரோடு. இந்த ரோட்டில் ராமநாதபுரம் டு சாயல்குடி சாலையில் வந்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வரும்போது இங்கே மணத்தார் அப்படிங்கிற ஜங்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஜங்ஷனுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டரில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும். அந்த ரோடு போனீங்கன்னா ஒப்பிலான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகக்கூடியது. அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட்டுக்கு அந்த கார்னர்லேருந்து இந்த இடத்துக்கு போய் தான் ஒப்பிலான் செக் போஸ்ட்டு. இந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, வண்டியை நிற்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் செக் போஸ்ட்டுக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே கார்லாம் நிற்குதுல்ல, அந்த இடம் தான் அந்த ஆசிரமம். ஒரு 200 மீட்டர் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து ஆசிரமம் இருக்குது. இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க இங்கே அப்படியே ஈஸியாக வரலாம். எத்தனையோ பேர் இங்கே வந்ததுனால அவங்க குணமடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்திருக்கவங்கள்ட்ட கேட்கும்போதும் அவங்கெல்லாம் சொன்னாங்க, நான் இங்கே வந்தேன், மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. யார் சொல்லியோ இல்லை வந்து சொல்லியோ இந்த எந்த பதிவுமே செய்யவே இல்லை. நம்ம கண்கூடாக நேராக பார்த்தோம். அப்படி அவங்க சொல்லும்போது நான் இங்கே வந்தேன், குணமாயிடுச்சு, நான் இங்கே வந்தேன், சரியாயிருக்கு, முன்னை விட இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ ஏதோ வகையில் மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. அப்படிப்பட்ட சேவையை செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகு துரைசிங்கம் ஐயா அவர்களுடைய சேவையை பாராட்டுவோம். அவங்களுடைய அறக்கட்டளையும் அவங்களோட தொண்டையும் அவங்களோட ஆசிரமத்தையும் நம்ம வந்து பாராட்டுவோம் இந்த நேரத்தில். நன்றி.